பராசக்தி அப்படின்ற படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இல்லையா? இந்த படத்தை பற்றின கான்ட்ரவர்சியும் நிறையா போய்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா, ஏங்க நீங்கள் கரெக்டாக தளபதி படம் ரிலீஸ் ஆகாமல் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, என்ன தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஜனநாயகனா பராசக்தின்னு பார்க்கணுமா அப்படின்லாம் நிறைய பேச்சு ஓடிட்டு தான் இருக்குது. அது ஓயாது போல், அந்தளவுக்கு ஓடக்கூடிய ஒரு பேச்சாக தான் பார்க்கப்படுது. இப்படி இருக்கும் போது பராசக்தியோடைய இயக்குனரான சுதா கோங்கரா அவங்கள நமக்கு சூப்பராகவே தெரியும். சூரரை போற்று மாதிரியான ஒரு சூப்பர் திரைப்படம் கொடுத்துட்டு இப்போ அடுத்தது பராசக்திக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அடுத்ததாக ரஜினிகிட்ட அவங்க ஸ்டோரியை பிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, அவங்ககிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, முதல் மரியாதை மாதிரியான ஒரு கதை அப்படின்ட்டாங்க. அதில் தான் இந்த டாலர் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி ஒரு படம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை தான். இது இல்லாமல் அவங்ககிட்ட நிறைய ஸ்கிரிப்டும் இருக்குது. ஆனால் ரஜினி அவர்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணுவேன், அது முதல் மரியாதை ஃபீல்டில் ஒன்று பண்ணுங்க, அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு அவங்க சொன்னதும், இப்போவும் அவர் நான் மாஸ் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் கொண்டு போய் அவர்கிட்ட முதல் மரியாதை மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அது இல்லாமல் ஒரு சின்ன ஃப்ளேவர் மட்டும் அதுலேருந்து எடுத்துகிட்டு படத்தை டோட்டல் கமர்ஷியலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க போல். அதனால் மேபி இந்த கதை ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு கதையை சொல்லி பேசாமல் ஒரு படத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்காங்க போல். நிவின் பாலி அகில் சத்யனுடைய இயக்கத்தில் சர்வமயா அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் போன 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே நிவின் பாலியோடைய படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது மலையாள இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு பேசுவாங்க, தமிழில் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மலையாளத்துலேயுமே ஒரு பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இது வரைக்கும் அவர்களுடைய படங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மனவேதனை அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களும் இருந்தாங்க. ஆனால் இந்த சர்வமயா ஒரு கம்பேக் அவர் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே ஒரு படம்னா அந்த படத்துக்கு முன்னாடி வந்த படங்களுடைய வசூலோடலாம் கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் கொஞ்சம் வசூல் ரீதியாக பார்க்கும்போது நல்ல சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 30 கோடியை வசூலிச்சிருச்சு. ஒரு மலையாள திரைப்படமாக ஒரு நல்ல கம்மி பட்ஜெட்டில் எடுத்த திரைப்படம் 30 கோடியை வசூலிச்சிருச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்தாச்சு. இன்னும் இந்த படத்தில் ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, டைமிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் இந்த திரைப்படத்துக்கு அதிக அளவில் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. கூடவே நிவின் பாலி இந்த படம் மூலியமாக மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாருப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்தது அவருடைய படங்களும் நமக்கு தெரியும். அவர் பென்ஸ் படத்தில் நடிக்கிறார். இது இல்லாமல் இன்னும் 2-3 படங்கள் இருக்குது. 7 கடல் 7 மலை அப்படின்ற அந்த படமும் இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படி நிறைய படங்கள் கைவசம் இருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா படங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். போட்ட படத்தை நம்ம எடுத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்களே, அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இந்த திரைப்படம் அதே மாதிரி எல்லா ப்ரொடியூசர்ஸையும் காப்பாற்றி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அடுத்த திரைப்படம் என்ன, யார் அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்காவது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கூடவே அந்த திரைப்படத்தில் எல்லா காஸ்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன காஸ்டிங், ஒரு சின்ன இடங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஏன் போய் சேரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரியான ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்படியும் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்க தான் செஞ்சுது. இப்போ அடுத்தது யாரோட அப்படின்னு கேட்டால், சாம்பியன் அப்படின்ற திரைப்படம் மூலியமா ரோஷன்ற நடிகருக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சதுன்னு சொல்லலாம். பாராட்டுக்கள் குவிஞ்சதுன்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துச்சு. இப்போ ரோஷன் அடுத்த திரைப்படத்தில் நடிக்க போறாரு, அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சிறப்பான அப்டேட் தான். ஏன்னா சைலேஷோட இயக்கத்தில் ஒரு லவ் காமெடி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ரோஷன். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்கேஸ் இப்போ கௌதம் வாசுதேவ் மேனனுடைய கதைக்கு அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஜாயின் ஆகி இவங்க ஒரு படம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக தமிழில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லி மாறி 2 பேரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக கௌதம் வாசுதேவ் மேனன் காப்பாற்றும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு படம் பண்ணும்போது இந்த லவ் அதிகமாக அவரால் கொடுக்க முடியுது போல, அந்த நம்பிக்கையில் தான் அவரும் இருக்காரு. பராசக்தி திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ரொம்ப கிராண்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கான்ட்ரவர்சி இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேவையாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் அவங்க இருக்காங்க போல்.
ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த ஆடியோ லான்ச் அப்படின்னு வச்சாங்கன்னா அது பெரிய பிரச்சனைகள் வரும். அப்போது இப்போ தான் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சும் பெருசாக முடிஞ்சுது. அந்த டைமில் நம்ம மறுபடியும் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வச்சோம்னா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டீம் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க போல். ஒரு ப்ரைவேட் காலேஜில் வச்சுருவோம்ப்பா பேசாமல் அப்படின்னு சொல்லி நேரு ஸ்டேடியமில் வச்சு அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்குண்டான வேலைகளும் இப்போ போய்கிட்டு இருக்கான். ஆனால் பராசக்தி என்னமோ வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க நடந்துக்கிற விதமும் அப்படி தான் இருக்குது. எது எப்படியோப்பா அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய வேலைகளை மாற்றிக்கிறாங்களே தவிர்த்து யாருக்கும் பயந்தாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. சரி, நமக்கு எதுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வேணால் விட்டுற வேண்டியதுதான். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.